ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து ஒரு ஜூனாக இருந்திருக்கு. இதை உடச்சி கீழே போயிருக்கு. அப்போது மார்க்கெட் மேபி இன்னும் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ரவுண்ட் நம்பர். ஆனால் மேபி இந்த இடத்த கூட ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கூட கீழே போகலாம். அதே மாதிரி டெலிகிராமில் நான் ஒரு கால் டைப் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அந்த கால் பறந்துச்சு. 24,150 புட்டு சைடு, பை அபோ 203 நான் டைப் பண்ண, என்னாலையும் எடுக்க முடியலை. அது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இப்போது இந்த கால் தான், இதுக்கு மேலே பை அப்படின்னு போட்டுப்பேன். ஆமாம், பறக்கிறான். நம்ம டார்கெட் வந்து 220. வேணா இங்கே ஒரு ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இப்போ என்னோட ஒரு விஷயமா இருக்கு. ஸ்கேல்பிங் இங்கே பறந்துடுச்சு. எனிவே நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம். கண்டினியூ 88 ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி போர்டில் எப்படி ஸ்கேல்பிங் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இது நம்ம ஒன்று எக்ஸிட் ஆகிடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 4 பாயிண்ட் வேணும். 88லேருந்து இல்லைன்னா ஒரு 87னா கூட ஓகே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கீழே கிடைக்குதோ அது நமக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் இப்போ சடனாக மேலே போனனால, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரவுண்ட் நம்பர் கிட்ட இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கூட பாட்டமில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, இங்கேருந்து ஒரு 3 பாயிண்ட் நமக்கு கிடைக்குமா? இப்போ இது வந்து ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 19, நம்ம 20 தான் நம்ம டார்கெட். அது ஹிட் ஆகிடுச்சு. இங்கே நமக்கு இது ஆக்டிவ் ஆகலை, மேலே போயிட்டா. நான் 87 எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பிலோ வந்துடுச்சு. இன்னி வந்து இது அட்வைசபிள் இல்லை. நமக்கு ஒரே ஒரு மூமெண்ட்டில் எடுத்துடணும். பாட்டமில் வந்து அந்த ஒரு இது எடுக்கணும். நீ அடுத்த காலம் நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ இதை delete பண்ணுறேன். நம்ம போய் பார்ப்போம் மார்க்கெட் என்ன ஓகே, மார்க்கெட் மேபி இந்த இடத்துல வந்து கூட சப்போர்ட் எடுத்து போகலாம். இந்த ஒரு இது பெரிய சப்போர்ட்டெல்லாம் இல்லை இந்த இடம். ஆனால் அதை விட நமக்கு மெயின் இந்த இடம் தான் சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய சப்போர்ட். இதெல்லாம் நமக்கு பெருசாக இன்ஃபேக்ட் பண்ணாது. ஏன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதா இருந்தால் கொஞ்சம் நல்லாவே கீழே வரும். பார்ப்போம் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னென்ன. ஓகே, உடைச்சிச்சு. மார்க்கெட் இதுக்கு மேலே போனால் நமக்கு ஒரு பை பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற மார்க்கெட்ல டவுன் ட்ரெண்ட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு கால் சைடு வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், வந்து 182ல் என்ட்ரி எடுத்தேன். ஒரு 5 பாயிண்ட்டு 450 ரூபா நமக்கு கிடச்சிச்சு. சூப்பராக ஒரு வித்தின் செகண்ட்ஸில் இந்த மாதிரி நமக்கு அடிக்குது. நான் ஏன் நேரமாக அது வந்து புட்டு சைடு போகலைன்னா, அவன் மேலே இருந்தான், நம்மளோட ஒரு ரவுண்ட் நம்பரில் இருந்தான். அதனால தான் நம்ம புட்டு சைடு போகலை, ஒரே கேண்டிலில் தூக்கிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நம்ம ஆனால் மார்க்கெட் இன்னும் இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து வேணா நம்ம ஒரு புட்டு சைடு கூட இப்போ ட்ரை பண்ணலாம். இதை ஒரு சாக்கா வச்சு. எங்க புட்டு சைடு என்ன சொல்லுது? ஓகே, இந்த கால் நம்ம ஒன்று
ஒரு சின்ன ஸ்கேல்பிங்காக யூஸ் பண்ணலாம். இதே தான். கண்டினியூ. மார்க்கெட்டு ஒரு பயங்கர ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஒரு 5 பாயிண்ட். கீழே வரணும். கீழே வந்தால் தான் பை. இல்லாமல் பை எடுத்தால் பேக் ஃபயர் ஆகிடும். நல்லா போச்சு. நான் இந்த 38க்கு மேலே பை அப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு நமக்கு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கிடச்சிச்சு. மார்க்கெட்டில் எனக்கு இந்த என்ட்ரியும் மிஸ் ஆகிடுச்சு. அது 200 இப்போ வந்து இந்த கேண்டில் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த 202 203னா எனக்கு கண்டிப்பாக எனக்கான டார்கெட் கிடச்சிருக்கும். அவன் மீண்டும் மேலே போகிறான். நமக்கு இந்த ஸ்கேல்பிங் தேவையில்லை. மார்க்கெட் இந்த ரேஞ்சை உடச்சிச்சின்னா நம்ம தைரியமாக மார்க்கெட்டில் ஒரு புட்டு சைடு ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம லேடார் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். சிம்பிள் ரிப்போர்ட்டில் போயிட்டு இப்போதைக்கு லேடார் வந்து சைடு வேலை இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு ஒரு ஈக்குவல் ரேஞ்சில் இருக்குது. அப்போ நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பியரிஷ்னு சொல்லுது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷ்ங்குது. ஓகே, விக்ஸ் என்ன சொல்லுது? அப்போ இங்கே சைடு வேன்னு சொல்லுமா? டவுன் ட்ரெண்ட் சொல்லுது. சைடுவே டவுன் ட்ரெண்ட். ஓகே, மார்க்கெட் கோயிங் டு டவுன் ட்ரெண்டா? ஓகே, இந்த இடத்த உடச்சிச்சின்னா சூப்பரான நமக்கு ஒரு டார்கெட் கிடைக்கும். நான் இப்போ இங்கே ஒரு என்ட்ரியை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபிஃப்டி சைடு நான் நம்ம என்ட்ரி நிற்கும். இப்போ ஒரு லாட்டு போகுது. இதுக்கு பிபி ஏற்றணும். பார்ப்போம். நம்ம இது வரைக்குமே ப்ராஃபிட் வந்து 1200 சம்திங் ரூபாய் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு டார்கெட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 135 2 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இது என்னாச்சு அப்படின்ட்டு. ஐயோ, இதை உடைக்கலையா? இதை உடைக்கணும் கண்டிப்பாக. உடைச்சாதான் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். மீண்டும் நம்ம ஒரு ஸ்கேல்பிங்கில் இந்த ப்ராஃபிட் எடுத்தோம். சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் நம்ம தக்க வச்சுக்கிறோம் மார்க்கெட்டில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆக்சுவலி வந்து ஒரே ஒரு இப்போ வந்து 1 2 3 4 கால் எடுத்தோம். 4 கால் எடுத்ததில் ஒரே ஒரு கால் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. மிச்சம்தான் எல்லாமே வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதோட என்ட்ரி டைம் வந்து ரொம்ப இயர்லியராக எடுத்துட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நான் ஒரு புட்டு சைடில் ஒரு ஷார்ட் அடித்தேன். அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு உடனே சடனாக ரிட்டர்ன் வந்துச்சு. இப்போ வந்து குவான்டிட்டி வேறு 75 அப்படின்ட்டு இருக்கிறனால 10 பாயிண்ட் எல்லாம் ஈஸி வந்தாலே நமக்கு வந்து 750 800ன்ட்டு லாஸை காமிக்குது. அதனால தான் எனக்கு இந்த லாஸ் வந்துச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கால் சைடு இது உடச்சனால புட்டு சைடு இது பறக்கும். இங்கேயும் உடச்சிடுச்சு. பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம ஒரு கால் சைடு ஒரு ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்படி தான் வந்து ஸ்ட்ராட்டஜி பாட்டில் ஸ்கேல்பிங் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம தக்க வைக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஸ்கேல்பிங் பண்ணுவோம்ல, நமக்கான இது ஒரு 2000 ருபீஸ், இன்னும் ஒரு 500 ருபீஸ் கூட வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்கேல்பிங்கை க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு இன்றைக்கான ப்ராஃபிட் எனப் அப்படிங்கிறனால. ஏன்னா ப்ரீமியம் வேல்யூவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம அதுக்குள்ளே இருந்து ரொம்ப திணற வேண்டிய இதில்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அடுத்தடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் குரூப்பில் ஒரு கால்ஸ் அது சூப்பராக போயிருக்கும். நல்ல ஒரு டார்கெட் கொடுக்க வேண்டிய கால் இன்றைக்கி இது மிஸ் ஆகிடுச்சு குரூப்பில். எனிவே அங்கே பார்க்கலாம். இனி ஏதாச்சும் கால்ஸ் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆ இது இப்போ மணி வந்து ஒரு 12:40 ஆகுது. வெளிய போயிருந்தேன். இப்ப தான் வந்தோம் மார்க்கெட்ல. மார்க்கெட்ல நம்ம லெவல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட்ல கண்டிப்பா இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ ஒரு புல் கிடைச்சிருக்கு. அகைன் அத உடைச்சு உடைச்சு கீழ வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். 23,970, 80 அந்த ரேஞ்ச்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருந்தேன்னா, நல்ல ஒரு புல் மூவ்வா இருந்திருக்கும். இது கரெக்ட்டா அந்த ரவுண்ட் நம்பர் கிட்ட வந்ததும் பையர்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மேல. நான் கூட டெலிகிராம்ல சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, காலையில ஒரு கால் குடுத்தேன் புட்டு சைடு. நமக்கு அதுக்கு டார்கெட் கிடைக்கல. ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பியர் ட்ரெண்ட் தான். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஆனாலும் சொல்லியிருப்பேன். 24,000 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். இத உடைச்சு 3 மினிட்ஸ்லயாச்சும் க்ளோஸ் வைக்கணும் அப்டின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு கீழ க்ளோஸ் வச்சாச்சுன்னா, இல்லன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்கேல்பிங் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாரி தான் நம்ம இங்க போட்டிருக்கேன். ஓகே. நம்மளோட ஸ்கேல்பிங் என்ன என்ன இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸ்கேல்பிங் பண்ணி ரூ. 4,365 நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். ஓவராலாவா நான் இன்னைக்கு 12 ட்ரேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில ஒரே ஒண்ணு தான் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் கிடைச்சிருக்கு. 1207 பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. மிச்சம் எல்லாமே டார்கெட் தான். ஒண்ணுல வந்து 255, 315, 408 இந்த மாரி. ஏன்னா நான் வந்து ஒரே சிங்கிள் லாட் தான் எடுப்பேன். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்ட போட்டு அப்படி இருக்கிறது. அந்த பஃபர்ல வந்து நமக்கு கிடைக்கிறது தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஓவராலா நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு நமக்கு 6,000 சம்திங் வந்திருக்கு. ஒரு நியர் 7,000 பக்கத்துல நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைச்சுச்சு. இந்த புட்டு சைடு பாருங்க. கண்டிப்பா எனக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நானும் வாங்கிக்கிட்டேன் தான். அதுக்கப்புறம் அதே சேம் டைம் மீண்டும் அகைன் அந்த இடத்த நான் போட்டேன். இந்த 24,100ங்கிறத டெலிகிராம்ல கூட தான் அகைன் உடைச்சப்போ போட்டு எனக்கு ஒரு 15 பாயிண்ட் நான் கேட்ச் பண்ற மாரி இருந்துச்சு. அதே மாரி 24,000 இது எல்லாமே நான் பிராக்கெட் ஆர்டர்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டது. எப்படின்னா, அது கரெக்ட்டா 24,002 சப்போர்ட் எடுத்ததும், அங்கேயும் வந்து ஒரு லாட் போட்டு ஒரு 15 பாயிண்ட் பிடிச்சுக்கிட்டேன் நானு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா வந்து ட்ரேட பண்ணணும். கண்டிப்பா எமோஷனல் ஆகக்கூடாது ட்ரேடிங்ல. ரொம்ப சிம்பிளா, கேஷுவலா உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு நம்ம எத்தனை ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல. இப்ப எல்லாரும் நம்ம யோசிக்கலாம். நான் வந்து ஒரு 20 ட்ரேட் பக்கத்துல எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா, ஆ 20 இல்ல. ஓவராலா இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கேன்னு பார்ப்போம். ஆமா. 17 ட்ரேட் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. ஆ அப்போ இந்த 17 ட்ரேட் எடுத்தாச்சுன்னா, சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் போயிட்டு எனக்கு எவ்வளோ வரும்னு பார்ப்போம். நம்ம ஒரு எக்ஸெல்ல போட்டு வச்சிருக்கோம். எனக்கு இன்னைக்கு ரூ. 841 வந்து சர்வீஸ் சார்ஜ் போகும். போக எனக்கு ரூ. 6,047 வந்து என்னோட அக்கவுண்ட்ல வந்து ஏறிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுதான் நம்மளோட வீடியோ. ஆ இன்னைக்கு அவ்வளவுதான். ஸ்கேல்பிங் இந்த மாரி தான் நம்ம வந்து கோடக் நியோல பண்றது. ஆ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாரி நம்ம பிராக்கெட் ஆர்டரும் யூஸ் பண்ணுவோம். இந்த 2ம் தான் மோஸ்ட்டா யூஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க இந்த மாரி கோடக் அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, கோடக்க